வணக்கம் நண்பர்களே, அசல் சச்சங்கம் மூலை அன்போடு வரவேற்கிறது. நம்ம தோரா பஷா பார்த்துன்னு இருக்கிறோம். இதில் அஃப்தோரா பகுதியில் நாம் யோசேப்பின் பகுதியை பார்க்க போகிறோம். சரியா? இதில் வா எஷவ், மிக்கெட்ஸ், வா இகாஷ், வா எக்கி அப்படிங்கிற 4 பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். வா எஷவ், அவன் வாழ்ந்திருந்தான், கண்டினியூட் லிவிங். அப்புறம் மெக்கெட்ஸ், முடிவிலே, அட் த எண்ட். வா இகாஷ், அவன் அண்டை சேர்ந்து, ஈ அப்ரோச்ட். வா எக்கி, ஹீ லிவ்ட் அப்படிங்கிற இந்த பகுதிகளை நம்ம ஹஃப்தாரா பகுதிகளை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வா எஷவ், இதில் யோசேப்பின் கனவுகளை பார்க்குறோம். அப்புறம் அவன் சகோதரர்கள் அவனை குழியில் போட்டு அடிமையாக்குறத பார்க்குறோம். அவன் எகிப்துக்கு போகிறத பார்க்குறோம். யூதா தாமார் இவர்களின் காரியங்களை பார்க்குறோம். அப்புறம் போத்திபாரின் மனைவி யோசேப்புக்கிட்ட நடந்துக்கிட்ட காரியத்தை பார்க்குறோம். அப்புறம் யோசேப்பு அந்த பாத்திரக்காரன் சுயம்பாகி இவர்களின் கனவுகளை பற்றி பார்க்குறோமா? ஸோ இது நம்ம தோராவில் பார்க்குறோம். இப்போ அஃப்தோராவில் நாம் ஆமோஸ் புஸ்தகத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஆமோஸ் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 6லேருந்து 3வது அதிகாரம் 8 வரைக்கும் நம்ம அதை படிக்கணும். நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு சோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம இதில் படிக்கிறோம். ஸோ இதில் நான் பார்க்குறோம், ஒரு தீர்க்கதரிசியானவனின் அடையாளம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வா எஷவுங்கிறது அமர்ந்திருந்தான் அப்படிங்கிறது. ஸோ அமர்ந்திருக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தீர்க்கதரிசி, அதாவது அவனுக்குள்ள ஒரு அறிவின் நிதானம் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறான். புள்ள கனவு காணும்போது கூட நான் எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்கிறான். ஸோ அந்த அளவுக்கு அவன் அமர்ந்திருந்தான், ஒரு நிதானத்தில் இருந்தான் யாக்கோபு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் புள்ள செத்து போச்சு, இதோ பாருங்கோ ரத்தம் துவைக்கப்பட்ட உடைன்னு சொல்லும் போதெல்லாம் அவன் கஷ்டப்படுறான். பாவம், அவனுடைய வாழ்வே முடிந்து போயின்னுட்டா மாதிரி தெரியுது. இருந்தாலும் அவன் கண்டினியூட் லிவிங். சரி போகட்டும், நம்ம அறிவை விட்டுவிடக்கூடாதுன்னு அவன் இழப்பிலையும் அவன் அறிவோடு போய் கொண்டிருந்தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பார்க்கலாம். அப்போ இது சகோதரர்களை விட்டு அவர்கள் இது வாங்கினாங்களாம், செருப்பு வாங்கினாங்களாம். யோசேப்பை விட்டு அவங்க சகோதரர்கள் செருப்பு வாங்கினாங்கிற இது இருக்குதான். ஏன்னா அவன் காலெல்லாம் சுட ஆரம்பிச்சிருச்சான், தேசமே சுட ஆரம்பிச்சிருச்சான், மண்ணே சுட ஆரம்பிச்சிருத்தான். அவங்க செருப்பு வாங்கினாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, கதை சொல்கிறாங்க, சொல்லப்படுகிறது, குறிப்பு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ பார்க்கலாம். ஒருத்தர் பரிசுத்த நாமத்தை குலைச்சப்படுத்தினார்கள், தகப்பனுக்கும் மகனுக்குமான ஒரு வித்தியாசமே இல்லாமல் போய்கிறது பெண்ணாசைகளே அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நசரேனுக்கு ஒரு திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள் அப்படின்னு நான் பார்க்குறோம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஆமாம், சம்பிரதாயத்தில் பஞ்சமா பாதகம்னு சொல்லுவாங்களாம். அதில் முதல்ல வர்றது இந்த சாராயம் தான். நீங்கள் ஒரு சாராயத்தை குடிச்சிங்கன்னா போதும். ஒரு கதை இருக்குது, அதில் ஒரு மனிதன் இருக்கான். அவன் நல்ல படித்த அறிவான மனிதன். அன்னைக்கு அவன் இருக்கான். பக்கத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அது ஒரு தாத்தா இருக்காரு, ஒரு கை குழந்தையும் ஒரு தாயும் இருக்கிறாரா. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார், ஒரு நோயாளி இருக்கிறார். சரி இருக்காரா, இவங்க 4 பேர் இருக்காங்க. இப்போ இவன் கொடுக்கப்படுகிறது, நீ எழுந்து இந்த நோயாளியை கொல்லணும். கொன்னியா? இல்லை இந்த பெண்ணை நீ சீரழிக்கணும். அந்த கை குழந்தைய கொண்டுட்டு இந்த பெண்ணை சீரழிக்கணும். சரியா? சீரழிக்கணும். அப்போ எப்படியோ கொலை இருக்கு. இல்லைன்னா இந்த தாத்தாவை நீ கொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீ யாரை செலக்ட் பண்ண போற? ஒரு நோயாளியை செலக்ட் பண்ண போறியா, ஒரு தாத்தாவை செலக்ட் பண்ண போறியா, ஒரு குழந்தைய செலக்ட் பண்ண போறியா? ஸோ இந்த பேரை நீ இது பண்ணணும். இந்த பெண் வைத்திருக்கிற குழந்தை மட்டும் நீ குழந்தையும் கொல்லணும், பெண்ணையும் சீரழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இது அவன் ஒரு அடையாளமாக சொல்கிறான். பாரு, இந்த சாராயம் வச்சுருக்கேன், இந்த சாராயம் வேணுமா உனக்கு, இந்த நாளும் வேணுமா அப்படின்னு அவன் கேட்குறான். இந்த பாதகங்கள் வேணுமா அப்படின்னு கேட்குறான். இது அறிவாக இருந்தாலும் இதில் அவருக்கு அறிவு இல்லை போல இருக்கு. சரி, இது சாராயம் தானே, இதை குடிச்சிட்டா என்ன ஆக போகுது அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்தாலும் இதை தேர்ந்தெடுத்தாலும் ஒன்றுங்கிற மாதிரி அவன் சொன்னான். ஆனால் பாருங்கோ, அது அப்படியாகவே ஆகிவிட்டது. நீங்கள் பார்க்கலாம், சாராயத்தை குடிச்சானா அந்த பெண்ணை நெருங்கினான். நோயாளி தடுத்தானா, அவனை கொண்டுட்டானா.
கொண்டுட்டு இதுக்கு இடைஞ்சலா இருந்த குழந்தையும் கொண்டுட்டு அந்த பொண்ணை சீரழிச்சிட்டானா. அப்புறம் இதுக்கு சாட்சியா இருந்த தாத்தாவையும் கொண்டுட்டான். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம், ஒரு 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 சாராயங்கிறது ஒரு இது போதை நிலை. அந்த போதை நிலை எதையுமே விட்டு வைக்காது, ஒரு சாட்சியை விட்டு வைக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ பாருங்க, விரோதியின் காரியம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம அப்போ ஒரு பெண்ணாசைங்கிறது ஆண்டவருடைய நாமத்தையே குலைத்து விடுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஆமாம், ஏன் அந்த மாதிரி வருது? ஒரு பக்கம் சாராயம், ஒரு பக்கம் பெண்ணாசை. அப்போ இது ஒரு போதை நிலைதானே தவிர இதில் வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி நான் பார்க்குறோம். அப்போ இவன் இது சாராயம் குடிக்கல, நிதானமாக தான் இருக்கான், ஆனால் இதுக்கு வித்தியாசம் தெரியல. ஆமாம், வித்தியாசம் தெரியல. இது இவ மகள், இவள் தாய் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. ஏன் அந்த மாதிரி போயிடுத்து? அந்த அளவுக்கு சமுதாயத்தில் போதை நிலை வந்துடுத்து அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஆமோஸ் இப்படி தான் அதை பார்க்குறான். இந்த நசரேய விரதம் வனாந்திரத்தில் கூடாரத்தில் அந்த கட்டமைப்பில் நான் ஒருவரே தேவன்கிற உடன்படிக்கை காரியத்துல தான் சேர்ந்து அப்பிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நசரேய விரதம். இப்போ இவங்க வந்துட்டாங்க இங்கே தேசத்துக்கு. ஆனாலும் அந்த 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 நசரேய விரதம் பாதுகாக்கப்படவில்லை அப்படின்னு பார்க்கலாம். அந்த நாம் எகிப்திலிருந்து தப்பிச்சு வந்தோம் பாருங்க. நாம் இங்கே பெரிய விரோதிலாம் இருந்தான், பெரிய ஜாயின்ஸ்லாம் இருந்தான், எல்லாரையும் அழித்தேன், உன்னை காப்பாற்றினேன், உன்னை கட்டினேன், அவர்கள் தேசத்தை உனக்கு சொந்தமாக்கி கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு பாரு, உன்னோட கீழ்ப்படியாமை ஒரு பெரிய இது மாரி, ஜெயிண்ட் மாரி, ஒரு பெரிய அசுரன் மாரி வளர்ந்து நிற்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அப்போ நீங்கள் நல்லா இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கலையா? அப்படி அதெல்லாம் இல்லை, ஆண்டவருக்கு எல்லாமே பிடிக்குது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய அனுசரிப்பை, தன்னுடைய ஏற்பாட்டை இவர்கள் மீறும்படியாக, குலைத்து போடும்படியாக நடந்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன காரியம் உங்களுக்கு அறிவு இருக்கணும், அறியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். இப்போ நாம் வர முடிவிலே மிக்கட் அப்படின்னு பார்க்குறோம். இது நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இப்போ இதில் ஃபாரோவுக்கு கனவு வருதா? அது யோசேப்பு விளக்கப்படுத்தி நேரம் பெறுகிறானா? அப்புறம் சகோதரர்கள் யோசேப்பு சந்திக்க வராங்களா? அப்புறம் வந்துட்டு இப்போ மறுபடியும் திரும்பி போகிறாங்க. அப்போ பெஞ்சமினை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சிமியோனை வச்சுக்கிட்டு அனுப்புகிறாப்புல. அப்புறம் ரெண்டாவது தடவை வராங்களா? வரும்போது இல்லை, போயிட்டு அப்புறம் திரும்பி வந்த பிறகு தான் பெஞ்சமினை பிடிக்கிறார். ஆமாம், சரி, பிடிச்சி வச்சுக்கிறார். ரெண்டாவது தடவை வராங்க. வரும்போது ஒரு பானை பாத்திரத்தை அவர்களுடைய சாக்கில் வச்சு இப்படியெல்லாம் அவர்களை குற்ற சுமத்தி சிமியோனை பிடிச்சி அப்புறம் கொண்டு போகிறார். ஸோ பாருங்க, அப்போ யோசேப்பு ஒரு அதிகாரியாக இருக்கிறானா? அவன்கிட்ட அரசாங்க உதவி இருக்குது. அப்போ அதனால தான் இவர்கள் இஸ்ரவேலர்களே அவன் கண்டுபிடிச்சான். இவர்கள் தானியம் வாங்க வந்தார்கள், இவர்கள் நம்ம சகோதரர்கள்ங்கிறதெல்லாம் அவன் வாசலில் உட்காந்து அதிகாரத்தில் இருந்து கண்டுபிடிச்சான். ஆனால் அதே அதிகாரத்தில் வச்சு நம்ம நாடகம் ஆட முடியுமா? முடியவே முடியாது. அதெல்லாம் நீங்கள் 3ஆம் மனுஷால வச்சு போலீஸை வச்சு இதெல்லாம் உங்களால் குடும்பம் நடத்த முடியாதுங்கிறத நீங்கள் யோசிப்பின் காரியத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவன் அப்படிப்பட்ட மனிதன் இல்லை. அவன் உண்மை பேசக்கூடிய, நேராக பேசக்கூடிய, ஒரே முடிவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன். அப்படி இருக்கும்போது அவன் எதெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் அவங்க சூழ்நிலையாக இருந்தது. நீங்கள் அதை பார்க்கணும். ஆமாம், அது அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான சூழ்நிலையை தான் அவர்கள் இந்த முடிவான காரியத்திலையும் இருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் நீங்கள் சாலமோனோட அறிவை நீங்கள் பார்க்குறீங்க. ஹப்தாரா பகுதியில் நீங்கள் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் 15லேருந்து 4வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் முதல் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். அதில் ஒரு கேள்வி வருகிறது, ஒரு வழக்கு வருகிறது சாலமுடைய அரசவையில். இந்த மாதிரி 2 பெண்கள்
ரெண்டு பேருமே சொல்கிறது இது தேசி பெண்கள். அவர்கள் வந்து ரெண்டு பேருக்குமே குழந்தை பிறந்தது. கொஞ்சம் இதில் இருந்தாங்க பிள்ளைங்க, ரெஸ்ட்டில் இருந்தாங்க பிள்ளைங்க. ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்ததா ஒருத்தி வந்து தன் பிள்ளை தூங்கும் போது குப்புற பிறந்து பிள்ளைய கொண்டுட்டாளா. இன்னொருத்தி பிள்ளை இருந்தது, அதை எடுத்து ராத்திரியா தான் பிள்ளையா மாற்றிக்கிட்டாளா. இப்போ தேடுறா, இப்போ பால் கொடுக்க தேடுறா. எப்போ தேடுறா? பிள்ளை கேட்கவே இல்லை, பாலே கேட்கல, எல்லாத்தையும் இந்த அம்மா கிட்ட குடிச்சிட்டு பால் கேட்கவே இல்லையே அப்படின்னு அவன் தேடினானே இவன் வந்து தான் பிள்ளையா வச்சுன்னு இருக்கிறா அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுது. தெரிஞ்சோடனே ராஜா கிட்ட போய் முறையிடுகிறார்கள். அப்போ ராஜா சொல்கிறா, இது யார் பிள்ளை அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் பிள்ளைய வெட்டுங்கோ, ஒரு வாழை எடுத்து பிள்ளைய ரெண்டாக்குங்கோ அப்படின்னு திருப்பி சொல்கிறாப்புல. அப்போ தாயா இருக்கிறவ உண்மை தாயா இருக்கிறவ எனக்கு புள்ள உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ இதனால சாலமன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருக்கும்படியான ஞானத்தை கொண்டவன்கிறது நிரூபணமாகுதுங்கிறத நீங்கள் படிக்கலாம். அப்போ சமஸ்த இஸ்ரவேலில் என்ன இருக்கு? இஸ்ரவேலில் என்ன இருக்கு குற்றச்சாட்டு? ஆமாம், திருட்டு பிள்ளையை திருடி வச்சுக்கிட்டு ஏன் பிள்ளை, அவ பிள்ளை செத்து போனது அவ பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை. இதெல்லாம் இருக்கு சமுதாயத்தில், இதெல்லாம் இருக்குதுங்க, நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது எப்பயுமே பிளவுபட்ட தேசமாக தான் இருந்திருக்கிறது நீங்கள் பார்க்கணும். ஆமாம், சமஸ்த இஸ்ரவேலுங்கிற குறிப்பு வரும்போதே பிளவு அப்போதே இருந்திருக்க கூடுங்கிறது தான் விஷயம். அப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த சிலையை பாருங்க, அது வந்து நீங்கள் கீழே தான் அதை பார்க்கணும். ஆனால் நீங்கள் இங்கே கூட அதை பார்க்கலாம். அவன் வரானா அவன் வந்து கல்லெறி பார்க்குறான். அப்சலோமுக்கு தப்பி தாவீது வரும்போது அவன் வந்து கல்லெறிகிறான், மண்ணை தூத்துறான். இது மாதிரி குமாரன் அப்சலோமுக்கு ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார் அப்படின்ட்டு அப்சலோம் விசுவாசி பழகுது. அப்சலோமுக்கு தோதா இவன் சிமையை சொல்லிட்டு வழி ஃபுல்லாக அவனை கேள்வி பேசி கல்லெறிஞ்சு வந்து கொண்டிருக்கிறான். அப்போ தாவீதுக்கு உதவி கிடைக்கிறது, அவன் வெற்றி பெறுகிறான். இவன் திரும்பி வரான். என்ன பண்ணுறது? இப்போ வந்து ஆற்ற கடந்து யூதா கோத்திரத்தார் வந்து முன்னாடி போய் தாவீதை எதிர்கொண்டு போகிறார்கள், அழைத்து வர போகிறார்கள். அப்போ இவன் சிமையும் கூட போய் பாரு, யூதா கோத்திரத்தார் வந்தாங்க, ஆனால் நான் வந்து யோசேப்பில் முதலானவனாக முந்தி வந்தேன்னு சொல்கிறான். அப்போ பாருங்க, அவன் பேச்சு எவ்வளவு அர்த்தமற்றதாக இருக்கிறது நீங்கள் பாருங்க. அப்போ நீங்கள் பார்க்கலாம், வா இக்காஷில் அப்ரோச்சுன்னு சொல்கிறேன். யூதா கூட இப்படி தான் அப்ரோச் பண்ணுறானா, நீ வந்து என்ன சொல் ஃபாரோக்கு ஒப்பானவர் அப்படிங்கிறான். அது மாதிரி இருக்குது. இவன் என்ன சொல்கிறான், யோசேப்புக்கு நான் முந்திக்கிட்டேன்னா அவன் என்ன சொல்கிறான், யோசேப்புங்கிறது இந்த பெரிய கோத்திரம், எப்ராயிம் மனாசே 2 கோத்திரம் இருக்குது. நாங்கள்லாம் பெஞ்சமின் வந்து யோசேப்போட சகோதரன், கடைக்குட்டி. அவன் கோத்திரமும் இங்கே இருக்குது, நானும் பெஞ்சமின்காரன். ஸோ யோசேப்பில் நான் முந்தி வந்தேன் பாரு, எங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய டீம் இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறான் குற்றவாளி. ஆனால் யோசேப்புன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக ராஜா வந்து நீ சாக மாட்டாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு பாருங்க, அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறான், என் அக்கிரமம் என் தலைமையால் வராமல் என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்லாம் கெஞ்சுறான். ரொம்ப ஞானமாக கெஞ்சுறான். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஆமாம், இந்த சாலமோன் ஞானத்தை போய் நீ சிமைக்கிட்ட சேர்த்துட்டு கேட்பாங்கிறீங்க. இருந்தாலும் ஏன்னா இது வா கீழே வர்றதுனால நான் இதை சொல்லித்தான் ஆகணும். சரி, நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய பகுதி வா இகாஷில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, பென்யமீனை அனுப்ப சொல்லி அப்பா கிட்ட கேட்குறான். யார் கேட்குறா? ரூபன் கேட்குறானா, என் 2 பிள்ளைகளை கூட நான் தரேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் இப்போ வேலைக்காவதுப்பா, யோசேப்பு வேணும்னா பென்யமீன் வேணும் அப்படின்னு யூதா சொல்லி கூட்டின்னு போகிறாப்புல. சரி, கூட்டின்னு போகிறாப்புலையா. அப்புறம் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் காரியத்தை பார்க்குறோம். அப்புறம் யாக்கோபு எகிப்துக்கு வருகிறாரு. பஞ்சகாலம் ஆரம்பிக்குது. எப்ராயிம் மனாசே 2 பேருமே சிரேஷ்ட கோத்திரங்களாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதில் தான் வந்து
இல்லை அது வந்து எக்கிக்கு வரும். சரி நம்ம பார்க்கலாம். இது பஞ்சகாலம் ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இதில் வந்து நாம் படிக்க வேண்டிய அஃப்தோரா பகுதி வந்து ஒன்று சரி எசேக்கியேல் 37 15 26. சரி, இது ரொம்ப அற்புதமான பகுதி. நான் படித்தேன். அற்புதமான பகுதி. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கோலை எடுத்து அதில் யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுது. பின்பு வேறொரு கோலை எடுத்து அதில் எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி. அப்படி பாருங்க எப்ராயிம் மனாசேங்கிறது யோசேப்பு அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன சொல்றாங்க, அதில் எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார்னு பார்க்கலாம். 2 பேருமே இஸ்ரவேல் வம்சத்தார் தான். இவங்க யூதாவை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார், இவங்க எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார். அப்ப நான் பார்க்கலாம், ஒரே தகப்பனோட வேற 2 பேரும் பயன்படுத்துறாங்க. யூதாவும் பயன்படுத்துறான், எப்ராயிமும் பயன்படுத்துறான், இஸ்ரவேலுன்னு சொல்லி. அப்ப பாருங்க நார்த்தன் இஸ்ரேல், அதாவது வடக்கு ராஜ்யத்துல எப்ராயிமுக்கு இஸ்ரவேலுங்கிற அடையாளம் எப்ப கிடைச்சது? நீங்க அதை பார்க்கலாம். அதை பார்க்கலாம். ஒரு தன்மையின் அடையாளம் எப்ப கிடைச்சது? இஸ்ரவேலுங்கிறது யாக்கோபு தானே. தன்மையின் அடையாளம் அவனுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவன் யோசேப்பாக இருக்கிறான். நீங்க பார்க்கலாம், அவன் யோசேப்பா எப்ப இருக்கானோ அவன் வடக்கு ராஜ்யம், இவன் தெற்கு ராஜ்யம் யோசிக்க முடியாது. யோசேப்புக்கு சேஷ்ட புத்திரன் அடையாளம் இருக்கிறது. நீங்க ஒட்ட வைக்கப்படும் போது இவைகளை ஒரே கோலாக்கும்படிக்கு ஒன்றோடொன்று இசை செய்யி அப்படி சொல்றாங்க இல்லையா? இதோட காரியம் இன்னதென்று சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, இவர்களின் பொருள் இன்னதென்று உங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று ஜனத்தின் புத்திரர்கள் கேட்டால் அப்படி சொல்றாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிம் அதை சேர்த்த இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அது யூதாவின் கோலை சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன், அவைகள் என் கையிலே ஒன்றாகும் என்றார்கள். ஸோ காரியம் என்னன்னா, அவர்கள் இருவரும் என் கையால் சேர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் காரியம். நான் சேர்க்கிறேன்ப்பா, நீ ஏன் அதை பற்றி யோசிக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அப்புறம் இப்போ அவங்க ஆண்டவர் வந்து யோசேப்பின் அடையாளத்தை எப்ராயிமுக்கு கொடுத்து அவனை வந்து இஸ்ரவேலா மாற்றி அதில் தந்தையின் அடையாளத்தை கொண்டு வந்து யூதாவோட கூட்டி சேர்க்கிறார். இதெல்லாம் எங்க நடக்குது? இகாஷ்ல யோசேப்பு அவர்கள் சகோதரர்களை ஆதரவு பண்ணும்போது நடக்கிறது. நீங்க பார்க்கலாம். நீங்க சகோதரர்களை ஆதரவு பண்ணுங்கோ, ஒரு இதுவாக இருங்கோ, என்ன சொல்றது, ஒரு அப்ரோச். அவன் வந்தானா, அவன் வந்து ஐ எம் பிரதர்ஸ் கீப்பர்ஸ்ன்னு சொன்னானோ, நான் வந்து சகோதர காவலன்னு சொன்னானோ யூதா, அதெல்லாம் வந்து நினைவில் கொண்டு யோசேப்பு யூதாவின் அடையாளத்தோடு சேர்கிறான் அப்படின்னு பார்க்கலாம். அவன் சகோதர காவலன்னு சொன்னான், இவன் சகோதரரை காப்பாற்றினான். அதுதான் காரியம். ஆமா, ஒரு வார்த்தை அவன் யூதா கிட்ட இருந்து பெற்றான். நான் பெஞ்சமினை காப்பாத்தியே ஆகணும்னு அவன் சொன்னான். சரி, நான் ஒன்னையும் சேர்த்து காப்பாத்துறேன்டா அப்படின்னு யோசேப்பு காப்பாத்தினான். நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதியினத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்கள் சுய தேசத்திலே வர பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரு ஜாதியாக்குவேன். ஒரு ராஜா அவர்கள் எல்லோருக்கும் ராஜாவாக இருப்பான். அதாவது ஒன்றுபட்ட இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா இருப்பான். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. ஸோ எப்படிப்பா இப்படித்தான் சொல்லிட்டாரு. எப்ராயிமுக்கு இஸ்ரவேல் அடையாளம் கட்சித்து யோசேப்பு இருக்கிறான், அவன் வந்து யூதாவை ஒன்று சேர்ந்தான். சரி, எல்லாமே சரி. அவங்க சேர்ந்தா கூட இவங்க 2 பேரும் ஒன்றுபட்டா கூட எப்படி ஒரே ராஜா இருப்பார் அப்படின்னு கேட்டா, என் கையால சேர்ந்ததுன்னு சொல்றாரோ, நான் உங்களுக்கு ராஜாவா இருப்பேன்னு ஆண்டவர் வாக்கு பண்றார். அப்படி அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கும் தங்கள் அருவருப்புகளும் தங்களுடைய சகல மீறுதல்களிலும் தங்களை தீட்டுப்படுத்துவதில்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்து
எல்லா இடங்களிலும் இருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், என் ஜனம் என் தேசம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றது, அவர் ராஜாவாக மாறிட்டார், அவரே ராஜ்யத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதில் தாவீது பேர் வரணுமே. என் தாசனாகி தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார், அவர் எல்லோருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். என்ன சொல்றது, தாவீது அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார், அவர்கள் எல்லோரும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளையை கை கொண்டு அவைகளின்படியே செய்து. அப்ப ராஜாவா இருப்பாரு, ஆனா அவர் ராஜா இல்லை. ஆடு மேய்ச்சான் பத்தியா தாவீது, மந்தையிலிருந்து வந்தான் பார்த்தியா மேய்ப்பன். அந்த மாதிரி ஒரு மேய்ப்பனை நான் உங்களுக்கு ஒரு ஒரு தாழ்மை உள்ள ஒரு ராஜாவை நான் உங்களுக்கு தாவீதின் அடையாளத்துல கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவன் எப்ராஹிமோ அவன் யூதாவோ அவன் தாவீது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்க பார்க்கணும். நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள், அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள் அப்படின்னு. நான் தாசனாகி தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாக இருப்பான். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். பாருங்க, தேவாலயத்தின் குறிப்பும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டார். ராஜாவா இருப்பேன், ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னுடைய ஸ்தானம் இருக்கும், என்னுடைய இடம் இருக்கும். அது வந்து சமாதான உடன்படிக்கை, சமாதான பலி நடக்கும். ராஜாவுக்கான சமாதான பலி நடக்கும். சமாதான உடன்படிக்கை செய்து அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. சரி, அப்ப நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து விக்கெட்ஸ் பகுதியில் படிக்கிறோம். ஸோ நம்ம பார்க்கலாம். அதாவது வாய் கஷ் பகுதியில் படிக்கிறோம். பாருங்களேன், மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். வாய் கஷ் பகுதி, அதாவது அவன் அண்டை சேர்ந்துங்கிற பகுதியில் பார்க்கலாம். வா எக்கி, அவன் அங்கே குடியிருந்தான், வாழ்ந்தான் அப்படி பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து யாக்கோபு எகிப்துக்கு வந்துட்டாப்லையா வந்துட்டு எப்ராயிம் மனாசேவை ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் மகன்களையும் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு மரணிக்கிறான். இதில் வந்து அவன் வந்து ஃபாரோவையும் ஆசீர்வதிக்கிறான்னா அவன் வந்து எலும்புகளை எடுத்துகிட்டு போங்கன்னு யோசேப்பு சொல்கிறா. அப்புறம் யோசேப்பு மரணித்தல், இதெல்லாம் வந்து தோரால. இப்போ நீங்கள் அஃப்தாரா பகுதியில் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-12 இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இதில் நீங்கள் பார்க்குறது தாவீதின் ஆசீர்வாதம். தாவீது தன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரா? சாலமன்ட்டு சொல்கிறார் இந்த மாதிரி. அவன் பேர் என்ன? யோவாபு ஒரு மோசமானவன், அவனை விட்டுறாத. அவன் சமாதான காலத்துலையும் யுத்தம் செஞ்சான். அப்புறம் பர்சிலாங்கிறவர் இருந்தார். அவர் வந்து எனக்கு வந்து இதில் வரும்போது உதவினார். என் பிள்ளை என்னை தரத்து வரும்போது அவர் உதவினார். அவரோட பிள்ளைகளுக்கு நீ உதவணும் அப்படின்னு சொல்றான். ஸோ ஒரு தயவுள்ள காரியம் தன் புத்திரர்களுக்கு அப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்கிற ஒரு காரியத்துல தயவு வெளிப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்க யார் குடும்பம் பர்சிலாவின் குமாரனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ராஜாவே ஒரு ஆசீர்வாதத்துல உங்களை சேர்த்து பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது உங்களை சேர்த்து ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒரு கைங்கரியத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்ப யாராவது ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்றாங்க, நீங்க வந்து ஆதாம் அங்கிள் மாதிரி வரணும். இல்ல ஆதாம் அங்கிள், அதாவது தயவுள்ள காரியங்களுக்கு ஆதாம் அங்கிள் எனக்கு உதவுனாரு. அந்த தயவுள்ள காரியம் இருக்கிறது அது வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஸோ அவரு ஆசீர்வதிக்கப்பட்டார், ஆசீர்வாதத்துக்குரியவர். ஆதாம் அங்கிள் ஆசீர்வாதத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லும்போது நம் குடும்பத்து பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம்
இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம பார்த்து நம்ம வந்து ஒரு 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 இதில் இருக்கணும். ஆமாம், இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோமா, இப்போ பாருங்க, அவனை விட்டுடாதே. ஒரு ஒரு அத்துமீறல்ல இருந்தான். அவன் என்ன சொன்னான் முன்னாடி, இது அறிவா இருந்தானா என்ன சொன்னான், என்னுடைய அத்துமீறல் என் தலைமையில திரும்பாம பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொன்னானோ, சிமேயி சொன்னானோ, அதே சிமேயி இப்ப ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அங்க 2 வேலைக்காரங்களை வச்சு எருசலேம்ல குடியிருக்கும்படி யார் சொன்னா, சாலமன் சொன்னான். அப்பா அவனை விட்டுறாதேன்னு சொல்லியும் கூட அவன் எருசலேம்ல குடியிருந்து பத்திரமா இருன்னு சொன்னான். ஒரு கட்டளை இருக்கிறது, நீ இங்க இருந்து வெளில போகக்கூடாது. ஆனா அவன் மீறி போயிட்டான். என் வேலைக்காரங்க தப்பிச்சு போயிட்டாங்க, நான் கூட்டின்னு வரேன்ட்டு எருசலேமை விட்டு வெளியில போனா பாருங்க. நீ வெளியே போனது தப்பு. நான் உன்னை வந்து நான் வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தேன், நல்ல விதமா வச்சிருந்தேன், உனக்கு எல்லா ஹெல்ப்பும் இருந்தது, ஆண்டவர் உன்னை நியாயம் திருப்பாரு, நான் உனக்கு விலக்கி வச்சிருந்தேன். ஆனா நீ வந்து உதவிக்கு தகுதியற்றவன் சொல்லி அவரு கொன்று விடுகிறார். சாலமோனோட ராஜ்யம் சிறப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ பாரு, தலைமுறை மாற்றத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்ன கிடைச்ச தயவு இப்போ வந்து முன்ன கிடைச்ச நேரம் இப்போ வந்து தயவாக மாறி இருக்குது. தயவுங்கிறது என்னது? தயவுங்கிறது பயன்படுத்தக்கூடிய காரியம். தயவுங்கிறது ஒரு 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 ஆண்டவரின் காரியம், ஒரு ஏற்பாட்டின் காரியம். எந்த ஒரு காரியத்துக்கும் பலன் இருக்குங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து பயன்படுத்தப்படணுங்கிறத நாம கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க வாயை கீழே அதுதான் பண்றீங்க. யோசேப்பு எப்படி பயன்படுத்தினா, இளைவன்ப்பா, இவன் சின்னவன்ப்பா, இல்ல அவன் பெரியவன் தான், அவனும் ஒரு ஜாதியாவான், நீ வா, நீ முதல்ல எப்பரா என்ன கொண்டு வா, அப்புறம் நீ மனாசேவை கொண்டு வான்னு அப்படி இடம் மாற்றி, கைகளை இடம் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். சரியா? இது இப்படி நடந்ததுன்னா அது யாக்கோபுக்கு தான் தெரியும் ஏன் நடந்ததுன்னு. சரி, நீங்க அதை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெறுங்க. ஒரு எல்லாத்துலேயும் ஒரு கண்டினியூட்டி இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அதுதான் சத்சங்கம். நன்றி நண்பர்களே.